ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் இருக்க தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காட்டோட மைய அச்சு புலி அப்படின்னு சொல்கிறாங்க. மழை வரும்போது மயில் தோகை விரித்து ஆடுறத பார்த்து மயில் குளிருக்கு தான் நடுங்குதோ அப்படின்னு நினச்சி போர்வையை கொடையாக கொடுத்த வள்ளல் தான் கடையலு வள்ளல்களில் ஒருவரான பேகன். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராலி மலையில் தான் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. நம்ம நாட்டில் ஆற்று ஓங்கில்களும் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அது நீண்ட வாய் கரியால் முதலையோட வாயோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரெண்டும் வேறு வேறு. வவ்வால் மாதிரியே இந்த ஆற்று ஓங்கில்களும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒலி அலைகளை பயன்படுத்தி தான் இரையை பிடிக்குமாம். ஏன்னா இதுக்கு பார்வை திறன் குறைவாக இருக்கும். பாரதியார் புகழ்ந்து பாடின கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம். இதில் இந்த கங்கை நதிங்கிறது 2525 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயிற இந்தியாவோட நீளமான நதி. பிரம்மபுத்திரா நதி 3848 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. ஆனால் அது இந்தியாவில் பாயிற தொலைவு குறைவு. இமாம் பசந்த் அப்படிங்கிற மாம்பழ வகை முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு மாம்பழங்களாகும். ஆலமரம் அப்படிங்கிறத ஒரு காட்டோட மூதாய் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்கத்தாவில் இருக்க அவுரா பகுதியில் இருக்கிற இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் இருக்குது. அதுபோல் அடையாறில் தியோசபிக்கல் சொசைட்டிலையும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. உலகத்திலேயே கூடு கட்டி அதில் முட்டை வச்சு இனப்பெருக்கம் செய்கிற பாம்பு வகைங்கிறது கிங் கோப்ரா கருநாகமாகும். இது 18 அடி நீளம் வருமாம். நஞ்சு கொண்ட பாம்புகள்லேயே உலகிலேயே நீளமானது இந்த கிங் கோப்ரா. இயற்கை தேசிய சின்னங்களை இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டவை எந்த வருஷங்கள்னு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. தாமரை மலர், ஆலமரம், புலி, மயில், கங்கை ஆறு, யானை, லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா, ஆற்று ஓங்கில், ராஜநாகம், மாம்பழம் இவையெல்லாம் இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்கள். தமிழகத்தோட மாநில இயற்கை சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குனா வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் பனை மரம். இது மட்டும் இல்லாமல் பிற தேசிய சின்னங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேசிய கொடி. மூவர்ண கொடி தான் இந்தியாவோட தேசிய கொடி. 3 வண்ணங்களும் சமமாக கிடைமட்டமாக இருக்கும். இதில் இந்த காவி நிறம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. கீழே இருக்க பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்குது. வெண்மை நிறம் என்ன குறிக்குதுன்னா நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்குது. நடுவில் இருக்க அந்த கருநீல நிறத்தில் இருக்க அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துது. தேசிய கொடியின் நீள அகலம் பார்த்திங்கன்னா 3:2ங்கிற விகிதத்தில் இருக்கணும். நடுவில் இருக்க அசோகர் சக்கரத்தில் 24 அரக்கால் இருக்கும். இந்த தேசிய கொடியை வடிவமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு. விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் இருக்க குடியாத்தத்தில் தான் ஃபஸ்ட்டு நெஞ்சிருக்காங்க. இந்த கொடியை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றிருந்தாங்க. இந்த கொடி இப்போது சென்னையில் இருக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட மியூசியத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சென்னிமலையில் பிறந்திருக்காரு. இளம் வயசுலேயே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. அதில் இவர் காவல்துறையோட தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரிழந்த போதுமே அந்த மூவர்ண கொடியை கீழே விடலையாம். அதனால் கொடிக்காத்த குமரன்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படுறாரு. இவரோட தியாகத்தை நினைவு கூறுற வகையில் பார்த்திங்கன்னா இந்திய அரசு அஞ்சல் தலை வெளிவிட்டிருக்கு இவரோட நூற்றாண்டில். தேசிய லட்சணை அசோகத்தூணில் உச்சியில் அமைஞ்சிருக்க நான்முக சிங்கம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவோட தேசிய லட்சணையாக வச்சுருக்கு. இதை ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கிட்டாங்க. இதோட அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு பொறிச்சிருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையை வெல்லும்னு அர்த்தம். 2 பகுதி இருக்குது. மேலே 4 சிங்கங்களோட உருவங்கள் ஒன்றுக்கொன்று புரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது லட்சணையில் மொத்தம் 3 சிங்க உருவங்கள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா யானை ஆற்றலை குறிக்கிற விதமாகவும், குதிரை வேகத்தை குறிக்கிற விதமாகவும், காளை கடின உழைப்புக்காகவும், சிங்கம் கம்பீரத்துக்காகவும் பொறிச்சிருக்காங்க. இந்த உருவங்களுக்கு இடையில நடுவில் தர்ம சக்கரம் அமைஞ்சிருக்கு. இந்த லட்சணையை அரசோட அலுவல் முறை கடித முகப்புகளில், இந்திய நாணயங்களில், கடவுச்சீட்டுகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் உச்சியில் அமைஞ்சிருந்த இந்த நான்முக சிங்கம் இப்போ சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது. தேசிய கீதம்
ஜனகணமன பாடல்ங்கிறது தான் வந்து நம்ம தேசிய கீதம். இது வந்து இந்தியாவோட இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஒரு அடையாள சின்னமாக விளங்குது. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வங்காள மொழியில் இந்த பாடல் எழுதினாங்க. ஜனவரி 24, 1950 வந்து இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1911 டிசம்பர் 27 தான் கொல்கத்தாவில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் இந்த பாடல் முதலாக பாடப்பட்டது. என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 வினாடிகளில் இதை பாடியோ யோசிச்சோ முடிக்க வேண்டும். பாடும்போது எந்த அசைவும் இல்லாமல் எல்லாரும் நேராக நிற்கணும். இந்த பொருளை புரிஞ்சு சரியாக பாடணும். தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் பாடப்பட்டது தான் வந்து இந்த வந்தே மாதரம். ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 ஜனவரி 24 வந்து வந்தே மாதரம் பாடலை தேசிய பாடலாக அறிவிச்சிருக்காங்க. தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த உறுதிமொழியானது தெலுங்குல பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அவர்களால் எழுதப்பட்டது. தேசிய நுண்ணுயிரி. நம்ம டெய்லி சாப்பிட்ற தயிர் இருக்கு இல்லையா, அது வந்து பால்லேருந்து எப்படி வருது அப்படின்னா இந்த லாக்டோபாசிலஸ் டெல்புரிக்கி அப்படிங்கிற நுண்ணுயிரி தான் வந்து பாலை தயிராக மாற்றுது. ஸோ இந்த நுண்ணுயிரி தான் வந்து தேசிய நுண்ணுயிரியாக 2012 அறிவிச்சிருக்காங்க. இந்த தயிரானது செரிமானத்திற்கும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நாணயம். இந்தியாவோட அதிகாரப்பூர்வ பணத்தோட பெயர் வந்து ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் சர்சார் சூரி அவர்கள் வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஸோ இதுதான் அப்படியே ரூபாய்னு மருவியிருக்கு. இந்த ரூபாய்க்கான சின்னம் 2010 தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. தேசிய நாட்காட்டி. பேரரசு கனிஷ்கா காலத்தில் வந்து 78 வந்து சக ஆண்டு முறை தொடங்குச்சு. இளவேனில் கால சம இரவு பகல் நாள் அப்படிங்கிறது வந்து மார்ச் 22. லீப் இயரில் வந்து மார்ச் 21 வரும். ஸோ சக ஆண்டு முறையை தான் வந்து தேசிய நாட்காட்டியும் பின்பற்றுது. மேக்நாத் சாஹா அப்படிங்கிற ஒரு தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழு பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் இந்த தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் நம்ம தேசிய சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. தேசிய விடுமுறை நாட்களில் சுதந்திர நாள். ஆகஸ்ட் 15 ஒவ்வொரு வருஷமும் வந்து சுதந்திர தினமாக கொண்டாடப்படுது. ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி விடுதலை பெற்ற நாள் தான் வந்து இந்த சுதந்திர நாளாக கொண்டாடுறோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உதித்த நாளும் அன்றுதான். விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரோட பாட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படிங்கிற பாட்டை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை யாருக்கு சேரும்னா கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் அவர்களை சேரும். சுதந்திர தினத்தன்னைக்கு நாட்டோட பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. குடியரசு நாள். 1950 ஜனவரி 26 இந்தியா வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடுற வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 குடியரசு நாளாக கொண்டாடுறோம். இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு நாள் அப்படின்னு சொல்கிறோம். 1947 வந்து இந்தியா விடுதலை பெற்றுட்டாலும் ஒரு கௌரவ தலைவராக வந்து பிரிட்டன் அரசு தான் இந்தியாவுக்கு இருந்தாங்க. ஸோ குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசு நாளில் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். இந்தியா குடியரசு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது நாள் ஜனவரி 29 அன்னைக்கு வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா கொண்டாடுவாங்க. அதில் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை மற்றும் இதை சேர்ந்த இசைக்குழுவினர்கள்லாம் நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியோட முதன்மை விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அந்த விழாவோட ஒரு பகுதியாக சாயங்காலம் 6 மணிக்கு வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுமா. காந்தி ஜெயந்தி. தேச தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்தநாளான அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுறோம். இதை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருது. தேசிய சின்னங்கள் டாபிக் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.